வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். ஹாய் குட்டீஸ். ஒரு அழகான அமைதியான காட்டுல ஒரு சின்ன முயல் வாழ்ந்தது. அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்போதும் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும். காலை எழுந்த உடனே பூக்களை பார்க்கும், பறவைகளோட குரல் கேட்டு மகிழும். இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குன்னு அது தினமும் நினைக்கும். ஒரு நாள் அது மெதுவா நடந்து கொண்டிருந்த போது தரையில ஒரு சிறிய விதை கிடப்பத பார்த்தது. இது என்ன? அது ஆச்சரியமா கேட்டது. அந்த நேரம் மேலிருந்து பறந்து வந்த ஒரு பறவை அத பார்த்து சிரிச்சு, அது ஒரு விதை, அத மண்ணுல வச்சா ஒரு பெரிய மரமா வளரும்னு சொன்னது. முயலுக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன விதையிலிருந்து பெரிய மரமான்னு அது நினைச்சது. உடனே சந்தோஷமா நான் இத வளர்த்து பார்க்கணும்னு முடிவு பண்ணியது. அது ஒரு நல்ல இடம் தேடி மென்மையான மண்ணை கண்டுபிடிச்சது. அந்த விதைய அன்பா மண்ணில் புதைத்தது. அதுக்கப்புறம் தினமும் காலையில எழுந்த உடனே அந்த இடத்துக்கு ஓடி போய் தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சுது. வளரு வளருன்னு அது மெதுவா பேசும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். ஆனா எதுவும் முளைக்கல. முயல் கொஞ்சம் கவலையா ஆனது. நான் சரியா பண்ணலையா நீ யோசிச்சது. இன்னும் சில நாட்கள் காத்திருந்தது. ஆனா இன்னும் எதுவும் நடக்கல. அது சோகமா மெதுவா உட்கார்ந்து ஏன் இது வளரலன்னு நினைச்சு கொண்டிருந்தது. அந்த நேரம் மெதுவா நடந்து வந்த ஒரு வயதான ஆமை முயலை பார்த்து கேட்டது, குட்டி, ஏன் சோகமா இருக்க? முயல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சது. ஆமை சிரிச்சு, குட்டி, நல்ல விஷயங்களுக்கு நேரமாகும். விதை உடனே மரமா ஆகாது. நீ பொறுமையா இருக்கணும்னு மெதுவா சொன்னது. முயல் அந்த வார்த்தைய கேட்டு கொஞ்சம் நிம்மதியா ஆனது. சரி, நான் காத்திருக்கேன்னு அது முடிவு பண்ணியது. அதுக்கப்புறம் அது தினமும் தண்ணீர் ஊற்றும், மண்ணை கவனிக்கும், அதோட பேசும் கூட. நீ கண்டிப்பா வளருவன்னு ஊக்கம் கொடுக்கும். சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் காலை முயல் வழக்கம் போல ஓடி வந்து பார்த்தது. அப்போ மண்ணை உடைத்து ஒரு சின்ன பச்சை முளை வெளியே வந்திருந்தது. முயல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னு குதிச்சு குதிச்சு மகிழ்ந்தது. அதுக்கப்புறம் அது இன்னும் கவனமா பார்த்து கொண்டது. நாளுக்கு நாள் அந்த முளை கொஞ்சம் கொஞ்சமா பெரியதா ஆனது. இலைகள் வந்தது, கிளைகள் வளர்ந்தது. காலம் கழிச்சு அது ஒரு பெரிய அழகான மரமா வளரியது. அந்த மரத்துல பறவைகள் வந்து கூடு கட்டின. அதன் நிழலில் மிருகங்கள் ஓய்வெடுத்தாங்க. குழந்தை முயல்களும் அங்கே விளையாட ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து அந்த சின்ன முயல் ரொம்ப பெருமையா, நான் பொறுமையா இருந்ததாலதான் இந்த பெரிய மரம் வந்துச்சுன்னு சிரிச்சது. கதை சொல்லும் கருத்து: நம்ம வாழ்க்கையிலும் பொறுமையும் முயற்சியும் இருந்தா சின்ன விஷயங்களும் பெரிய சாதனையா மாறும். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் குட்டீஸ்.